மாதம் திருமணம் நடக்கவிருந்த வீட்டின் முன் தற்போதே சொந்தங்களும் உறவினர்களும் கூடி நின்று தங்களுக்குள்ளாகவே முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். சம்பவ இடத்தில் இருந்த போலீசார் வீட்டிற்குள் யாரையும் அனுமதிக்காமல் தடயங்கள் ஏதாவது சிக்குமா என அந்த வீட்டையே தலைகீழாக புரட்டி போட்டு சோதனை நடத்தியிருக்கிறார்கள். என்னவாக இருக்கும்? எதற்காக அக்கம் பக்கத்தினரும் சொந்தங்களும் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அங்கு கூடியிருந்தனர் என்ற கேள்விகளுக்கு விடை காண செய்தியாளர் சதாசிவத்தை களத்தில் இறக்கியது நம் குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சி குழு. சம்பவம் நடந்த இடம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை அடுத்துள்ள அர்த்தநாரிபாளையம் கிராமம். இந்த வீட்டின் உரிமையாளர் விஸ்வநாதன். மாற்றுத்திறனாளியான இவருக்கு கோகுலகிருஷ்ணன் என்ற மகனும் ரம்யா என்ற மகளும் உள்ளனர். கோகுலகிருஷ்ணன் தனியார் வங்கி ஒன்றில் காசாளராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். ரம்யாவிற்கு சுபாஷ் என்பவருடன் திருமணம் முடிந்திருக்கிறது. பக்கத்து தெருவில் வசித்து வந்த சுபாஷ் நெசவு தொழிலுக்காக நூல்களுக்கு கோன் தயாரித்து வந்திருக்கிறார். மனைவி ரம்யாவும் அவருக்கு உதவியாக அதே தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார். இந்நிலையில்தான் தம்பி கோகுலகிருஷ்ணனுக்கு அடுத்த மாதம் திருமணம் இருப்பதால் அப்பா வீட்டிலேயே ஒரு மாதமாக தங்கி திருமண வேலைகளை மும்முரமாக பார்த்து வந்திருக்கிறார். இந்நிலையில்தான் சென்ற 8ஆம் தேதி ரம்யா வீட்டில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்த போது முகமூடி அணிந்த 3 நபர்கள் அவரை சேலை மற்றும் துப்பட்டாவால் கைகளை கட்டிவிட்டு வீட்டில் இருந்த 3 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றிருக்கிறார்கள். கோகுலகிருஷ்ணன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ரம்யா கை கட்டப்பட்ட நிலையில் கிடந்திருக்கிறார். அதை பார்த்ததும் அதிர்ந்து போனவர் உள்ளே சென்று பார்த்தபோது மேலும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். திருமணத்திற்கு வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் பணம் பீரோவில் இருந்து காணாமல் போயிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக கோகுலகிருஷ்ணன் சென்னிமலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் திருட்டு வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் சந்தேகப்படும்படியாக யாரும் வீட்டிற்கு வரவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் வீட்டில் இருந்தவர்களின் மேல் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அக்கம் பக்கத்தில் ரம்யாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போதுதான் ரம்யாவை பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. உடனே சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினர் ரம்யாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் பணம் திருடு போனது பற்றிய விவரம் தெரிய வந்திருக்கிறது. கணவரின் தொழிலை பார்த்து கொண்ட ரம்யா அதை விரிவுபடுத்துவதற்காக பல இடங்களில் கடன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. தொழிலுக்காக அவர் வாங்கிய கடன் தொகை அனைத்தும் யானை வாயில் போட்ட சோளப்பொறி போல காணாமல் போயிருக்கிறது. கடனை அடைக்க அவர் மேலும் பல இடங்களில் மீண்டும் கடன் கேட்டதாக தெரிகிறது. ஆனால் அவருக்கு எங்கும் பணம் கிடைக்கவில்லை. உடனே அவர் சொந்த வீட்டிலேயே அந்த தில்லாலங்கடி வேலையை நடத்தியிருக்கிறார். ஆம், தம்பி திருமணத்திற்காக வைத்திருந்த 3 லட்சம் ரூபாயை அவருக்கே தெரியாமல் எடுத்து கடனை கட்டியிருக்கிறார். பிறகு பணம் திருடு போய் விட்டதாகவும் நாடகமாடியிருக்கிறார் ரம்யா. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 நாட்கள் விசாரணைக்கு பிறகு ரம்யாவை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தொழில் ஆசையால் கடன் வாங்கிய ரம்யா அதை சமாளிப்பதற்காக சொந்த தம்பியின் கல்யாண பணத்தையே திருடியது அவரை இன்று குற்றவாளியாக நிற்க வைத்திருக்கிறது.